எப்போ பார்த்தாலும் அரிசி மாவுலேயே நம்ம தோசை ஊற்றி இட்லி ஊற்றி சாப்பிட்டு சாப்பிட்டு டிஃபனாக கொடுத்து கொடுத்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே சஃபர் பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கே. அதனால் சரி நம்ம ஒரு புதுசாக சேமியா வச்சு ஒரு இட்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது தாங்க இந்த சேமியா இட்லி. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் சிஸ்டர் அவங்க வீட்டில் அடிக்கடி இதை செய்வாங்க. அதனால சரி அவங்ககிட்ட கேட்டு நம்மளும் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்ச ஐட்டம் தாங்க இது. கேரட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே போட்டு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இது நம்ம நைட் நேரத்துலேயும் சாப்பிட்லாம், பகல்லையும் சாப்பிட்லாங்க. கூட தொட்டுக்க பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, அந்த மாதிரி தேங்காய் ரிலேட்டடான சட்னி செஞ்சோம்னா இந்த இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சேமியா இட்லிக்கு. சேமியா இட்லி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த லைக்கும் சப்ஸ்கிரைபுக்கும் ரொம்ப நன்றிங்க. வாங்க சேமியா இட்லி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். 1.25 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கிறேங்க, வறுக்காத சேமியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயாச சேமியா மாதிரி வரும் இல்லைங்க, அந்த மாதிரி சேமியா. 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேங்க, கொத்தமல்லி, ஒரு 2 கேரட் எடுத்து வச்சுருக்கிறேங்க, பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயத்துலேயே சின்ன வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்குறேங்க, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வறுத்த சேமியாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக சேர்த்திக்கலாம். இல்லை வறுக்காத சேமியாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா வடச்சட்டியில் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சேமியா இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்னோடய சிஸ்டர் தான் இந்த ரெசிபி அடிக்கடி அவங்க வீட்டில் செய்வாங்க. சரி அவங்கக்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ரெசிபி நான் செஞ்சேங்க. ரொம்ப நல்லா வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரையல்லே நல்லா இருந்துச்சுங்க. நம்ம ரெகுலராக ஒரே மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே, தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வெட்டி வச்சுக்கிட்டேங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கிட்டேங்க. நீங்கள் துருவது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் துருவி வச்சுக்கலாம் இஞ்சியை. பாருங்கள், வெங்காயம், கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே வெட்டி வச்சுக்கிட்டேங்க. வெட்டி வச்சுட்டு சேமியாவும் ரெடி ஆனதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, முந்திரி, வெங்காயம் இதெல்லாமே நல்லா தாளிச்சுக்கலாங்க. இதில் நீங்கள் வேணும்னா கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் பச்சையாகவே கருவேப்பிலையை போட்டு நீங்கள் இந்த இட்லி சுடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த அரோமா நல்லாயிருக்கும். வெங்காயம் வேணும்னாலும் நீங்கள் பச்சையாக யூஸ் பண்ணிக்கலாம். வதக்கி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ரொம்ப வதக்க வேண்டியது இல்லைங்க. வெங்காயம் போட்டு ஒரு 2 திருப்பிட்டு ஒரு நல்ல ஒரு கலர் மட்டும் ரோஸ் கலரில் மாறுற அளவுக்கு விட்டுட்டு எடுத்து நம்ம போட்டு செஞ்சுக்கலாங்க. வாங்க இப்போது சேமியா இட்லி செய்கிறதுக்கான பேட்டர் ரெடி பண்ண போயிடலாம். எந்த கப்பில் சேமியா எடுத்துருக்குறோமோ அதே கப்பில் 1.25 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்துருக்குறேங்க. தயிர் நீங்கள் 1 கப் அளவுக்கு எடுத்தால் கூட போதும். 1.25 கப்புனா பிடிக்காத தயிராக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த இட்லி டேஸ்ட்டு கிடைக்கும். ஒருவேளை புளிச்ச தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வந்துடும், அது வேண்டாங்க. புது தயிராக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச கேரட்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட பார்த்திங்கன்னா இந்த தாளித்த பொருட்களையும் எடுத்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச அந்த வெரிச்சமில்லி, அதாவது சேமியாவை எடுத்து உள்ளே போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாட்டம் நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி பதத்துக்கு வரக்கூடாதுங்க. இந்த இட்லி நம்ம கையில் தான் எடுத்து வைக்க போகிறோம். ஓரளவுக்கு நீங்கள் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு நீங்கள் கலக்குனிங்கன்னா போதும். இந்த டைமில் நீங்கள் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஓகே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு சேமியா இட்லி ரொம்ப சாஃப்டாக நல்லா கிடைக்கும்.
இந்த சைடு கேப்பில் நம்ம சேமியா இட்லிக்கு தேவையான சைடிஷ் செய்ய போயிடலாங்க. ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி தாங்க. இதுக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேங்க. அதை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து அதில் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பொட்டுக்கடலை எல்லாமே கலந்துக்கிட்டேங்க. இஞ்சி கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பூண்டு சேர்த்துக்கிட்டேங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சம் தண்ணியாட்டம் இந்த சட்னி செஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. இப்போ சட்னி தயாராகிடுச்சு. இப்போ வாங்க அந்த சேமியா பேட்டர் எப்படி ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்லி பேட்டரு நல்லா அற்புதமாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பானையில் தண்ணி வச்சு நீங்கள் அடுப்பில் போட்டு வச்சுருங்க. இட்லி பானையை வந்து அடுப்பில் வச்சு தண்ணி அளவாக ஊற்றி கொதிக்க விட்ருங்க. அந்த தண்ணி வந்து கொதிக்கணும். அப்போ தான் அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த இட்லியை வந்து வைக்கணுங்க ஆவியில், இந்த சேமியா இட்லியை. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு அரோமாவோட டேஸ்ட் கிடைக்கும். இப்போ அந்த நம்ம கையிலேயே எடுத்து ஒவ்வொரு அந்த இட்லி பானையில் உங்கள்கிட்ட வந்து எண்ணெயை தடவி வைக்கிற இட்லி பானையாக இருந்துச்சுன்னா எண்ணெய் தடவி வச்சுக்கலாங்க. நான் துணி போட்டு செய்கிறதுனால துணி இதில் தாங்க நான் வச்சுருக்கிறேன். இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட ஒட்டாமல் ரொம்ப நல்லா வரும், டேஸ்ட்டாக இருக்கும். துளி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி ரொம்ப அற்புதமாக தயாராகிடுங்க. பாருங்கள், ஒரு துளி கூட ஒட்டலை, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புளிக்காத தயிராக இருக்கும். புளிக்காத தயிராக இருக்கணும். அதே மாதிரி தயிர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா சேர்த்தாது, அளவாக சேர்த்திக்கோங்க. சேமியாவோட கம்மியாக தான் இருக்கணும் தயிர். இல்லைன்னா சேமியா பீட் ஆகி உங்களுக்கு தயிரோட ஸ்மெல் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் தயிர் அளவாக நீங்கள் சேர்த்திக்கிட்டா கூட போதுங்க, புளிக்காத தயிராக பார்த்து. பாருங்கள், இட்லி தயாராகிடுச்சு. கூட இந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சேமியா இட்லி ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த கருவேப்பிலையோட அரோமாவும் அந்த தயிரோட கலந்து அதை இட்லி சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் காலை நேரத்தில் இதை வந்து எடுத்துக்கும்போது ஈஸியாகவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக எனக்கு இதே போல் நீங்கள் ஆதரவு கொடுங்க. இது